இவங்க பேர் சர்மிளா, வயசு 33, ஒரு 161 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் லதா, வயசு 31, ஒரு 159 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, காலங்கிராய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது, நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் கீர்த்தனா, வயசு 36, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம், வன்னிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர் இருக்காங்க, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் அமரா, வயசு 26, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது, மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் திவ்யா, வயசு 35, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, படைய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் புவனா, வயசு 37, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், படைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது, நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.